சென்னையில் காவல் வாகனத்திற்குள் வைத்து போலீசாரை ரவுடிகள் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததால் அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா நகர் ரவுடி ராபர்ட் கொலை வழக்கில் கைதாகியுள்ள ரவுடிகளை சிறைக்கு அழைத்து செல்லும் வழியில் இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? காவல்துறை வாகனத்துல கொலை வழக்கில் கைதான ரவுடிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவது, அந்த ரவுடிகள் போலீசாரை கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய காட்சிகளும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த ராபர்ட் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் கொலை செய்யப்பட்டார். பொதுமக்கள் முன்னிலையில் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றது. இந்த கொலை வழக்கில் நெப்போலியன், லோகு உள்ளிட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைதானார்கள். இவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நேற்று போலீசார் சிறையிலிருந்து அழைத்து சென்று எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜர்படுத்தியதாக கூறப்படுகிறது. பிறகு மீண்டும் புழல் சிறைக்கு போலீசார் வாகனத்திலே ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அப்போது போலீசாரை ரவுடி கும்பல் கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோவும், அவரை ஆபாசமாக திட்டி தாக்குதல் நடத்தக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பகிரங்கமாக ஒரு கொலை மிரட்டல் விடுப்பது தொடர்பாக அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பா பாதுகாப்பாக வந்த ஒரு போலீசார் ஒருவர் ரவுடி கும்பலை தாக்கியதாகவும் அதன் பிறகாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதில் ரவுடி ஒருவர் போலீஸை பார்த்து தன்னை ஏன் அடித்தாய் என்று கேட்பது போலவும் அதன் பின்பு இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து புழல் காவல் நிலையத்திலும் காவல்துறை சார்பாக புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புழல் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அப்பொழுது பணியில் இருந்த போலீசாரின் பட்டியலை எடுத்து தனித்தனியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் வாகனத்திலே மற்ற ரவுடிகளும் Hey!